இந்த கிளாஸ்ல சிக்ஸ் சிக்மா கிரீன் பெல்ட்ல நம்ம வந்து மெஷர் பேஸை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெஷர் பேஸை பத்தி ஒரு ஷார்ட்டா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். மெஷர் பேஸோட முக்கியமான நோக்கமே நடந்துகிட்டு இருக்கிற ப்ராசஸ்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்றது தான். ஸோ மெஷர் பேஸ்ல எந்த மாதிரியான முக்கியமான டாஸ்க்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயிலான ப்ராசஸ் மேப்பை வந்து கிரியேட் பண்றது, அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பேஸ்லைன் டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது, நெக்ஸ்ட் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாமே முடிஞ்ச அளவு சின்னதாக சுருக்கி அதை வந்து அனலைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ராசஸ் மாடலிங் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் மாடலிங்கை சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ப்ராசஸோட சிஸ்டமேட்டிக் லேஅவுட் வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டுறது, அந்த ப்ராசஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி ப்ராசஸ் மாடலிங்கில் கம்ப்யூட்டர்ஸ் உதவியோட ப்ராசஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது மூலமாக அந்த ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குமா எஃபெக்டிவாக இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் மாடலிங்கை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு ப்ராசஸ் மேப்பிங் இல்லைன்னா ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம ப்ராசஸ் மேப்பிங்னா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராசஸ் மேப்பிங் இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிங்கிள் ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லைன்னா தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராசஸஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தோடையும் ஒர்க் ஃப்ளோவையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் மேப்பிங் சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் மேப்பை வந்து எப்போ கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெஷர் பேஸில் பண்ணலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பேஸில் பண்ணலாம். இப்போ ப்ராசஸ் மேப்பிங்கோட ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராசஸ்ல வந்து ப்ராசஸ் மேப்பை வந்து கிரியேட் பண்றது அந்த ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. ப்ராசஸ் மேப் நம்ம யூஸ் பண்றதுனால அது ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் அந்த ப்ராப்ளத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு வந்து அதிகமாக்கி கொடுக்குது. ப்ராசஸ் மேப் யூஸ் பண்றது மூலமா ஒரு ப்ராசஸ்ல வந்து சிஸ்டமேட்டிக்கா என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸ் மேப்பிங் மெத்தடை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எழுத்து வடிவத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம ஃப்ளோ சார்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ளோ சார்ட்டை சிம்பிளாக டிஃபைன் பண்ணணும்னா, ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பையுமே கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாக்ஸாக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம். இந்த ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நம்மளால் பிளான் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ப்ராசஸை நம்மளால் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸில் எந்த மாதிரியான மெத்தடாலஜிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃப்ளோ சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நிறையா சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ்க்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிசிஷனுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒவ்வொரு விதமான சிம்பிள் வந்து ஃப்ளோ சார்ட்டை பொறுத்தவரை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளோ சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிற ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அது எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்டிங்கை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு கரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸோட இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ்னால நம்ம வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கோடிங் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ கோடிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கோடிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டெஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் தான். அதனால் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்லேயே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோடிங்கில் வந்து எரர் இருக்கா இல்லையாங்கிற ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுக்கணும். அதனால் நம்ம டிசிஷன் வந்து சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எரர் எதுவுமே அந்த கோடிங்கில் இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து எண்ட் ஆயிடும். சப்போஸ் அந்த கோடிங்கில் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் வந்து சாஃப்ட்வேரோட டிசைனில் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். சப்போஸ் டிசைனில் உங்களுக்கு எரர் இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகி போயிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த எரர் வந்து டிசைன் ஸ்டேஜில் இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன இருக்குது, ஸோ கோடிங் ஸ்டேஜில் வந்து அந்த எரர் இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணுறதுக்காக போயிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்து அதோட எண்டிங் வரை உங்களுக்கு எல்லாமே இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து கவர் ஆயிடும். இப்போ ப்ராசஸ் மேப்பிங்கில் நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரைட்டிங் ப்ரொசீஜர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரிட்டன் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ரொசீஜரை வந்து ரீட் பண்ணக்கூடிய அந்த டீம் மெம்பரை அந்த ப்ராஜெக்டோட டாஸ்க்கை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பை கைட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லலாம். இந்த ரிட்டன் ப்ரொசீஜர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸோட டாஸ்க் வந்து ரொம்பவே சிக்கலாக இருக்குது, அதே மாதிரி அந்த ப்ராசஸோட டாஸ்க் வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்குன்னு வைங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த ரிட்டன் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு ப்ராசஸ் டெவலப் பண்ணக்கூடிய பேஸில் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரிட்டன் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிட்டன் ப்ரொசீஜர் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் இல்லைன்னா ப்ராசஸில் நடந்துகிட்டு இருக்கிற டாஸ்க் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது மூலமாக ஒரு ப்ராசஸோட கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மையை நம்மளால் உறுதி பண்ணிக்கிறதுனால அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய மிஸ்டேக்கை நம்மளால் தவிர்த்துக்க முடியும்.
அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராசஸில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைமை நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மூலமாக உங்களுக்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். அதே மாதிரி அந்த ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே சிம்பிளாகிடும். இந்த கிளாஸில் நம்ம வந்து ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை டெக்னாலஜி இல்லைன்னா ஃப்ளோ சார்ட் மாதிரியான ரிசோர்ஸ் மூலமாக ஒன்று இல்லைன்னா அதிகமாக ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜரை நம்மளால் தெளிவாக விளக்கி சொல்ல முடியும். ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே எம்ப்ளாயிஸ் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு லாஜிக்கல் ஃபார்மேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க முடியும். கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஃப்ளோ சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஒர்க் ரிலேட்டடாக கம்மியான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் இருக்குது. இதுவே நீங்கள் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்குது. இப்போ ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வந்து அனுப்பி வைக்கணும், அதாவது ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து இதுலேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து யார் எழுதுனா அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து யார் வந்து அப்ரூவ் பண்ணாதே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எத்தனை பேஜ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட சப்ஜெக்ட் என்ன, அதோட ஸ்கோப் என்ன, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஷிப்மெண்ட் பண்ணணும், அதையும் இதுலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜரும் கொடுத்துட்டாங்க. ப்ரொசீஜர்லேயும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷிப்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி அண்ட் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஷிப்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு அந்த ப்ராசஸோட பேசிக்லேருந்து அதை எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் அண்ட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் ரெண்டுக்கும் உள்ள எக்ஸாம்பிள் ரெண்டுமே தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ளோ சார்ட்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸில் நம்ம ப்ராசஸோட இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி அதை வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீ ப்ராசஸ் அவுட்புட் வேரியபிள் அண்ட் கீ ப்ராசஸ் இன்புட் வேரியபிள், அதாவது கேபிஓவி அண்ட் கேபிஐவி, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். முக்கியமாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் வேரியபிள்ஸில் எந்த மாதிரியான அளவீடுகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்ட் டிஃபெக்டிவ், ஆப்ரேஷன் காஸ்ட், எலாப்ஸ்டு டைம், பேக்லாக் குவான்டிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன் எரர். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அந்த ப்ராசஸ் ஓனர் தான் ஒரு பெஸ்ட் சோர்ஸாக இருப்பாங்க. பிகாஸ் அந்த ப்ராசஸ் ஓனருக்கு அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே டீட்டெயிலாக தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் வேல்யூஸை இனிஷியலாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ப்ராசஸ் ஓனர் ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைபாக் மேப் இல்லைன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் மூலமாக கிரிட்டிக்கல் வேல்யூஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாமே டீட்டெயிலாக கிரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனலாக ப்ராசஸோட இன்புட் வேரியபிளை கம்பேர் பண்ணி பார்த்து எந்த இன்புட் வேரியபிள்ஸ் மூலமாக அதிகப்படியான அவுட்புட் வேரியபிள்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க.